ஹாய்! இன்னைக்கு சுந்தர் சி அவங்களோட அரண்மனை பார்ட் 4 அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பொதுவா இதுல ஒரு காமனான ஒரு ரிவ்யூ என்னன்னா, அதே மாரி இருக்கு, அதே மாரி இருக்கு. போன பார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாரி தான் இந்த பார்ட் இருக்கு அப்படின்ற மாரிலாம். ஆக்சுவலா பிரான்சைசி மூவி அப்படிதான் இருக்கும். முனி பார்ட் 1, பார்ட் 2, அரண்மனை பார்ட் 1, பார்ட் 2 எல்லாமே பிரான்சைசி மூவி மாரி. ஸோ அப்போ அதே டெம்ப்ளேட் ஃபாலோ ஆகுறதுனால தான் அதே டைட்டிலும் ஃபாலோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் சுந்தர் சி இருட்டுன்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜானர் ஹாரரா இருந்தாலும், ஸ்க்ரீன் பிளே வேற, ஸ்டோரி வைஸ் வேற, டெம்ப்ளேட் வேற. கம்பேரிட்டிவ்லி அரண்மனைய கம்பேர் பண்ணோம்னா 2மே வேற வேற டெம்ப்ளேட்ல இருந்துச்சு. ஸோ அதனால வேற பேர் டைட்டில் வச்சிருந்தாங்க படத்துல. பட் ஒரே டைட்டில் வச்சிருக்கும்போது, அந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ ஆகும். அதுல புதுமை தேடுறதுன்றது லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்றேன். என்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா, அப்கிரேஷன் இருக்கான்றது கண்டிப்பா பார்க்கணும். இப்போ விஷுவல்ல, ஸ்க்ரீன் பிளேல, ஸ்டோரி லைன்ல ஏதாவது அப்கிரேஷன் இருக்கா? அதே படம், அதே கதை அப்படியே தான் போயிட்டே இருக்கா? டெம்ப்ளேட் அதா இருந்தாலும், உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது, அரண்மனை பார்ட் 4 இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. யூசுவலா சில விஷயங்கள், சில பேரியர் எல்லாமே பிரேக் பண்ணி படம் மூவ் பண்ணியிருக்காங்க. அவரோட போன பார்ட்ல உள்ள சில சீக்வென்ஸு, சில விஷயங்கள் எல்லாமே உடைச்சிருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாரர் மூவி அப்புட்ன்னா, அ ஒ இப்போ ஒரு பேய் காட்டுறாங்கன்னா, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு மனுஷன கொன்னு, அந்த மனுஷன் ஆவியா வந்த மாரி இருக்கும். பட் இங்க அந்த மாரி இல்ல. அது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இந்த படத்துல இருக்கு. ஏன்னா, இதுக்கு அந்த பேய்க்கு ஒரு பேக்கிரவுண்ட் வர்றதே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்டென்ட்டா இருக்கு. அப்படிங்கும்போது அது நமக்கு நல்ல ஒரு எங்கேஜிங்கா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஒரு எங்கேஜிங்கா இருக்கு. ஏன்னா இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ பொதுவா எப்படின்னா, ஒரு நல்லவன் இருப்பான், இல்ல நல்ல பொண்ணு இருப்பாங்க. அவங்கள கொன்றுவாங்க. உடனே அது ஆவியா அது ஒரு அதான் அந்த அவங்கள கொன்னவங்கள பழி வாங்குவாங்க. இப்படிதான் கதை மூவ் ஆகும். பட் அந்த விஷயத்த உடைச்சது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இந்த படத்துல இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் கிளாமர் இந்த படத்துல இல்ல. அதாவது அரண்மனையில அரண்மனை 1, 2, 3 இது எல்லாத்துலயுமே கிளாமர் ஒரு பார்ட்டா இருக்கும். அது இந்த படத்துல அத பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒண்ணும் கிளாமர் இல்லாதது கிளாமர்ன்ற விஷயம் தப்பு இல்லன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா, அது ஒரு எலமெண்ட் படத்துல. இப்ப அது சுந்தர் சியே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இப்போ ஒரு 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 கதை இருக்கு. அந்த கதைய ஒரு 2 1/2 மணி நேரம் எடுக்கணும் அப்டின்னா, திடீர்னு ஒரு 5 நிமிஷம் சாங் வச்சா ஒரு 5 நிமிஷம் ஓடிரும். ஸோ அந்த மாரி கிளாமர் வைக்கும்போது அதுல ஒரு சில நிமிஷங்கள் எல்லாமே ஓடும். ஸோ இந்த மாரி ஒரு எங்கேஜிங்கா கொண்டு போற ஒரு எலமெண்ட் தான் கிளாமர். ஸோ அந்த விஷயம் 3 பார்ட்ல இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 4த் பார்ட்ல இப்போ ரீசென்ட்டா இருக்கிற இந்த பார்ட்ல இந்த கிளாமர் இல்ல. அது இல்லாம ஸ்க்ரீன் பிளேல நல்லாவே நம்மள எங்கேஜிங்கா இந்த படம் கொண்டு போச்சு. எல்லாத்துக்குமே சேர்த்து கடைசியா ஒரு சாங் அந்த எண்ட் கிரெடிட் சாங்ல கிளாமர் இருந்துச்சு. ஸோ இந்த மாரி எங்கேஜிங்கா ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், ஸ்டோரி லைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் எஸ்பெஷலி இன்டர்வல் சீக்வென்ஸ் கடைசி ஒரு 10, 15 நிமிஷம் நம்மள ஒரு சின்ன ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்போடையே நமக்கு ஒரு ஃபீல் குடுக்கும். அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபீல் நமக்கு அதுல இருக்கும். நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் என்ன ஒரு விஷயம்னா, லாஜிக் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரர்ல, ஃபேண்டஸில லாஜிக் பார்க்கக்கூடாது. ஜானரா இருக்கிற மூவில. ஆனா, நான் ஹாரர் சீக்வென்ஸ்ல லாஜிக் பார்க்கல. நார்மலா இப்ப இதனால தான் இந்த விஷயம் நடக்க போகுதுங்கும்போது, அந்த அந்த ஒரு சாதாரண விஷயமே லாஜிக் மிஸ்டேக் நெறையா சின்ன சின்ன இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி ஒரு இது இருந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி பேய் படம்னா நம்ம பொதுவா எதிர்பார்க்கிறது ஹாரர். ஹாரர் சீக்வென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான எந்த ஒரு சீனுமே இல்ல. ஆனா நல்லா இருக்கு. ஓகே அப்படி ஒரு ஃபீல் நமக்கு குடுக்குது. அதுவும் எஸ்பெஷலா அந்த ஒரு சின்ன பையன் அவரோட போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர வச்சு வர்ற அந்த ஹாரர் சீக்வென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி பார்த்தீங்கன்னா, அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல. சில காமெடி நல்லா இருக்கு. சில காமெடி ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகாத காமெடி தியேட்டர்ல நம்ம பார்க்கும்போது ஒரு அதாவது தியேட்டர்ல பார்த்துட்டு ஒரு படம் நம்ம தியேட்டர்ல பார்ப்போம். வீட்டுக்கு வந்தா அது அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாரி இந்த காமெடி தியேட்டர்ல நமக்கு சிரிக்கிற மாரி இருக்கு. அத விட்டு வெளிய வரும்போது அந்த காமெடி அந்த அளவுக்கு தெரியல. தியேட்டர்ல சிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான் காமெடி இருக்கு. ரொம்பயும் காமெடி போடல. அதனால அது ஒரு பெரிய மைனஸா தெரியல. பிளஸ் அப்படின்னா சொன்ன மாரி இந்த ஸ்க்ரீன் பிளே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. எடிட்டிங் சில போர்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் ஹிப் ஹாப் தமிழ்ல அவங்க சூப்பராவே அத கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா ஒரு சீன்லாம் அ பேய காட்டும்போது ஒரு வில்லனோட பிஜிஎம் வரும். அந்த சீனே வில்லன் என்ட்ரி ஆனா எப்படி இருக்கும்?
இல்லன்னா ஹீரோ ஒரு மாஸான ஒரு பிஜிஎம் போட்டு பேய காட்டினா அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு சீன் வந்து இருக்கு. ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு. அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து காமெடி அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. தென் செகண்டரி வந்து என்னன்னா ஆக்டிங் வைஸ் வந்து நான் பர்சனலா இதை ஃபீல் பண்ணேன். நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு ஃபேனா நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஆக்டிங் வைஸ் வந்து ஏன்னா சீன் எல்லாமே வந்து ஒரு படத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு சில ரிவ்யூல நான் பார்த்தேன். ஏன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னால ரிவ்யூ பார்ப்பேன். ஸோ பார்க்கும்போது இந்த படத்துல இருந்து இதை எடுத்தாங்க, அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க, அப்படியே தூக்கி வச்சிருக்காங்கன்னு. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. ஏன்னா நான் அவங்க சொன்ன எந்த படமே நான் பார்க்கல இதுக்கு முன்னால. ஏன்னா அதெல்லாம் ஹாலிவுட் படத்துல இருந்து காப்பி பண்ணதா சொன்னாங்க. வேற வேற லாங்குவேஜ்ல இருந்து. நம்ம அந்த அளவுக்கு அதை பார்க்கல. ஸோ அந்த மூவிஸ்லாம் பார்க்காததுனால இதை நான் பார்த்தோன்னே புதுசா இருந்தது, நல்லா இருந்தது. சுந்தர் சி அவங்க ஆக்டிங்குமே சூப்பரா இருந்தது. ஸோ அந்தந்த இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இதுல வந்து என்னன்னா நல்ல சீனு ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா சீன் சூப்பரா வந்திருக்கும். நல்லா இருக்கு, சீனே நல்லா இருக்கு. ஆனா ஆக்டிங் வைஸ் சில ஆக்டர் சிலரோட ஆக்டிங் வந்து ஹீரோல அதை தாண்டி சிலரோட ஆக்டிங் ஹீரோ ஆக்டிங் நல்லா இருக்கு. சுந்தர் சி அவங்களோட ஆக்டிங் சூப்பராகவே இருக்கு. சிலரோட சைடு ஆர்டிஸ்ட் அண்ட் மத்த ஆர்டிஸ்டோட ஆக்டிங் வைஸ் வந்து அந்த சீன் அவங்க இப்படி பண்ணணும், ஆனா அதை வந்து கம்மியா பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த சீன் வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். அவங்க இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா சில சீன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இதுதான் வந்து மைனஸா அந்த படத்துல நான் பாக்குறது. ஸோ ஓவராலா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சம்மருக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் டீசென்ட் வாட்ச் மூவி தான் இந்த அரண்மனை பார்ட் 4. நான் வந்து ரொம்ப ஹாரர் விரும்ப மாட்டேன். ஐ மீன் நான் வந்து ரொம்ப உட்காந்து ஸ்டோரிலாம் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஒரு வீக்கெண்ட் ஒரு நல்ல ஃபன் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி இந்த அரண்மனை பார்ட் 4. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாகவும் இந்த அரண்மனை பார்ட் 4 வந்து இருக்குது. மற்றபடி இந்த புதுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கதை இல்லை, அரண்மனையோட டெம்ப்ளேட் தான் கடைசி வரைக்கும். அந்த எண்டு சாங் வரைக்குமே எண்டு கிரெடிட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஏன்னா எண்டு கிரெடிட் வந்து சாங் இல்லை, அந்த லெட்டர் ஆர்டிஸ்டோட லெட்டர் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அது அது ஃபாலோ ஆன விதமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா கிளியராக தெரிஞ்சுது. ஓகே, மியூசிக் டப்பிங்னா இந்த ஸ்டுடியோவில் போயிருக்காங்க, மியூசிக்னா இது கீழே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஸ்ட் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, மேக்கப் அது வந்து மற்ற இதில் நான் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணால் அது வந்து சட்டுன்னு போயிடும். பட் இதில் வந்து சூப்பராக பிரித்து ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியாக அப்ரிஷியேட் பண்ண மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இது. அண்ட் இந்த மூவி வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஹிட்டான ஒரு மூவியாக தான் இருக்கும். ஏன்னா டெம்ப்ளேட் சேமாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் மாற்றிருக்காங்க. அண்ட் சம்மருக்கு கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மள மாதிரி ஒரு அடல்ட் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் புதுசா பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்ல வந்து இந்த படம் பார்த்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது. ஆனா அரண்மனை 1, 2, 3 ஸோ அந்த பேட்டர்ன்ல நம்ம பார்த்துட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு அப்கிரேஷன் பிடிச்சிருக்கும். ஸோ 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சில இது வந்து இது நல்லா இல்லை, இதுக்கப்புறம் வராது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. ஸோ அடுத்த பார்ட் வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு.